ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். நான் நேற்று தான் இந்த பாய்சன் வீடியோ பார்த்தேன். கிட்டத்தட்ட நான் ஒரு வீடியோ பிஞ்சு வச்ச மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 4-5 வீடியோ பார்த்தேன். அதாவது ஒரு 2 வாரம் 3 வாரம் மொத்தமாக போடுற வீடியோ. ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று பார்த்தா டைம் பத்தான்னு சொல்லிட்டு லேட்டாக தான் பார்ப்பேன். அந்த மாதிரி நேற்று கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீடியோ மொத்தமாக பார்த்துட்டேன். அதில் கடைசியாக பார்த்தது இந்த ராமாயண ட்ரைலர் போட்டிருப்பார். ராமாயண ட்ரைலர் டீகோட் பண்ணுற மாதிரி அதில் ஒரு ஒப்பீனியன் ரிவ்யூ தான் போட்டார். அந்த ரிவ்யூவில் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அது எனக்கு என்னென்ன பிடிக்கல, அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன். இது ரோஸ் கிடையாது, ஜஸ்ட் என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான். என்னோட ஒப்பீனியன் அவர் சொல்லியிருக்காரு, இது சரியா தப்பா, எதுக்கு இந்த மாதிரி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இது பாசல் ஒப்பீனியன் ரைட்டாக சாங்க, அதான் நான் சொல்ல போகிறேன். இது ரோஸ் கிடையாது. ஸோ யாரும் ரோஸ் நினச்சிடாதீங்க, டைட்டில் தான் ரோஸ்ன்னு போடல. அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்தில் ஓவர் சிஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓவர் சிஜின்னா எல்லாமே க்ரீன் ஸ்க்ரீனு, எல்லாமே க்ரீன் மேட்டு, எந்த ஒரு அந்த காதில் போய் எடுக்கிற ஷார்ட்ஸ் கூட எல்லாமே சிஜே க்ரீன் ஸ்க்ரீனு. ஏன் நம்ம இந்தியாவில் உண்மையான காடே இல்லையா? காட்டில் போய் எடுக்கக்கூடாதா? ஏன் இந்த விடுதலை பார்த்துவெல்லாம் உண்மையான காட்டில் போய் எடுத்தாங்க. அப்போ பழங்காலில் படம்லாம் பேக்ரவுண்டில் சிஜிஐ பண்ணிட்டு அதை சிஜிஐ ரியலிஸ்டிக்காக காட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க. அந்த மாதிரி காட்டினால எதுக்கு எல்லாமே ஓவர் சிஜின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, படத்துல சிஜே காட்டியிருக்காங்க கரெக்டு தான். உண்மையான காரை எடுத்தாக்கா அதுக்கான மேக்கிங் செலவு, அங்கே போயிட்டு செட்டிலாக போடணும், ப்ளஸ் அங்கே சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா காடாச்சே, ஸோ எல்லாரும் சேஃப்டியும் அவங்க பார்க்கணும். ப்ளஸ் இந்த சிஜே வந்தது ரொம்ப இருக்குதான். அதனால் தலையில் பார்த்து தெளிவாக தெரியுது எல்லாமே சிஜே தான். ஆனால் அது எங்கேயுமே காற்று நிமிஷம் ஃபீல் பண்ணலை. அது ஒன்று ஃபீல் பண்ணுறேன். நானே ரிவ்யூ போட்டுப்பேன், செக் பண்ணி பாருங்க. அதாவது நான் சொன்னதுன்னா, இந்த படத்துக்கு இது ஃபர்ஸ்ட் பார்ட் தான். ஸோ அவர் சொன்ன 4000 கோடி பட்ஜெட் இருந்தது 2 பார்ட்டுக்கு சேர்த்து தான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல 4000 கோடி போடல, அது ஒன்று தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க பாயசாலன். அதாவது இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வெறும் 1500 கோடி தான். செகண்ட் பார்ட்டுக்கு மட்டும்தான் 2500 கோடி. அதாவது செகண்ட் பார்ட்டில் தான் அவர் போட்டு இருப்பார் ராவணன் நோக்கி. ஸோ அதுக்காக மட்டும்தான் அவங்க செகண்ட் பார்ட்டுக்கு பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஸ்டோரி லைனாக தான் போகும். ஃபைட் எங்கேயோ கொஞ்சம் கம்மி இருக்கும், ஆனால் செகண்ட் பார்ட்டில் வாரே நடக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஃபைட் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபைட் அந்தளவுக்கு இருக்காது. அதனால இந்த படத்துக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் தேவையில்லை. 1500 கோடி போட்டுருக்கு. 1500 கோடி போதும். 1500 போட்டுருக்காங்க, அது போதும். பட்ஜெட் அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. நான் டெல்லர் பார்க்கும்போது எங்கேயுமே எனக்கு இது கார்ட்டூனிஷாக ஃபீல் ஆகலை. இன்னொன்று ஓவர் க்ரீன் ஸ்க்ரீன்னா, க்ரீன் ஸ்க்ரீன் போட்ட தெரியுது தெளிவா. எல்லாமே க்ரீன் ஸ்கின்னா கிராஃபிக்ஸ் பச்சை தெரியும். அதாவது அது இந்த ரெக்க மோல்ஸ் யானையை பார்த்தாலும் அது கிராஃபிக்ஸ் தான் தெரியும். ஆனால் அது எந்த அளவுக்கு அவங்க சூப்பராக அந்த அக்யூரி அந்த ஒரு சிஜிஐ குவாலிட்டி, கிராஃபிக்ஸ் குவாலிட்டி, அந்த ஒரு மேக்கிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க தான் முக்கியம். தவிர எல்லாமே சிஜிஐ பண்ணியிருக்காங்க இல்லையா நமக்கு முக்கியம் கிடையாது. ஏன் எல்லாம் சிஜிஐ பண்ணா பாய்ஸால இந்த அவெஞ்சர்ஸ் என்கேம், இன்ஃபினிட்டி வார் இதெல்லாம் பார்க்கலன்னு தெரியல. அந்த படம் தான் எல்லாம் சிஜிஐ. ஆக்சுவலாக மார்வல் இந்த ரூசோ பிரஸை வச்சு 3-4 படம் 4 படம் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த சிவில் வார், கேப்டன் அமெரிக்கா படம் சிவில் வார் இன்ஃபினிட்டி வார், எண்ட் கேம். 4 படத்தில் நீங்கள் கடைசி 2 படம் எடுத்துக்கோங்க. கடைசி 2 படத்தில் முழுக்க 4 சவுத்துக்குள்ள சிஜிஐ வச்சு எடுத்துருப்பாங்க. ஏன் படம்ல சிஜிஐ ரொம்ப கிராஃபிக்ஸாக ஃபீல் ஆச்சா? படம் ஃப்ளாப் ஆச்சா? இல்லையே. படம் பட்டிட்டு பார்த்தே கழிப்பிச்சில்ல. இப்போ டூம் சேவாக வரப்போகுது. டூம் சேலையும் கண்டிப்பாக அவங்க 4 சவுத்துக்குள்ளே வச்சுட்டா எடுப்பாங்க. அப்படி எடுத்தாக்கா பார்க்கறதுக்கு கிரீன் தெரியும். எல்லாம் 4 செவத்து பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஜெனரல் எல்லாருக்குமே 4 செவத்துக்கு வச்சுருக்காங்க தெரியும். ஆனால் அவங்க அந்த சிஜி எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க தான் முக்கியம். ஸோ இந்த பாயிண்ட் இல்லாமல் நான் பாய்ச்சல் பாயிண்ட்டை ஏற்றுக்கல. ஏன்னா அவர் சொல்லுறதுனா ஃபுல்லாக க்ரீன் ஸ்கின் தான் பண்ணியிருக்காங்க. பச்சை தெரிஞ்சது எனக்கு சத்தியமாக சொல்கிறேன். போட்ட பட்ஜெட்டுக்கு விஎஃப்எக்ஸ் வேறு, ஹாலிவுட் கம்பெனி வேறு. ஸோ கிராஃபிக்ஸில் நான் எங்கேயுமே சொன்ன மாதிரி தான் குறைந்தது ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த 3 மணி படத்துக்கு ஆக்சுவலாக வெளிநாட்டில் இந்த அவெஞ்சர்ஸ் என்கேம் இன்டர்நெட் வரலாம். ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு கிட்டத்தட்ட 350 மில்லியனுக்கு செலவு பண்ணுவோம். 350 மில்லியன் அது இந்தியன் கணக்குனா கண்டிப்பாக வந்துடும். 3500-4000 கூட கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஹாலிவுட்டில் ஒரு படத்துக்கு அவங்க கிட்டத்தட்ட 3000-4000 கோடி செலவு பண்ணுவாங்க இந்தியன் காசு பிரகாரம். ஆனால் இங்கே வெறும் 4000 கோடியில் 1500 கோடி தான் ஃபர்ஸ்ட் பார்ட் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் பார்ட் செலவு பண்ணியுமே பிஎஃப்எக்ஸ் இருந்தது ஹாலிவுட் ஈக்குவலாக இருக்க தவிர நீங்கள் அவெஞ்சர்ஸ் என்கேம் இன்ஃபினிட்டி கம்பேர் பண்ணாதீங்க. ஆனால் நல்லா இருக்கு விஎஃப்எக்ஸ். அது மாதிரி நான் ஓப்பனாக சொல்லுவேன்.
விஎஃப்எக்ஸ்ல எங்கேயுமே குறை சொல்ற மாதிரி கண்டிப்பா எதுவும் கிடையாது. லைட்டா ஒரு பாயிண்ட், ஆனா அது பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்போது தெளிவா சாட்டிஸ்ஃபைடு அண்ட் அக்செப்டபிள் தான். செகண்ட், ஃபுல்லா கிரீன் ஸ்கிரீன் சொல்றாரு. ஏன்னா ஃபுல்லா காட்டுல எடுத்தாக்கா எங்களுக்கு கார் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது, அங்க சேஃப்டி எப்படி இருக்குன்னு தெரியாது, அதெல்லாம் செக் பண்ணி இருக்குது போல. சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம், இந்த படத்துக்கு பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல் என்ன பார்த்தா விஎஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மெயின் லீடர் இருக்காங்க. அவங்க நினைச்சிருப்பாங்க, அவங்க பண்ண முடியும் தான். அவங்க நினைச்சிருப்பாங்க எதுக்கு காட்டுல போய் சேஃப்டியா ரிஸ்க் பண்றது, சிம்பிள் 4 செவத்துக்குள்ள வச்சு நமக்கு இமேஜினேஷன் தகுந்த மாதிரி ரொம்ப ஃபேண்டசியா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி விஎஃப்எக்ஸா பண்ணிடலாமே சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்க என்னவோ. ஸோ காட்டுல போயிட்டு அந்த சேஃப்டிலாம் பார்த்துக்கிட்டு செட்லாம் போட்டு அவ்வளோ பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக 4 செவத்துக்குள்ள கரெக்டாக எடுத்து விஎஃப்எக்ஸ் பண்ணால் அவங்க ஈஸின்னு தோணிருக்குன்னு தெரியும், தோணிருக்கும். ஆனால் இந்த படத்தில் சத்தியமாக சொல்கிறேன், எங்கேயுமே எனக்கு ஓவர் சிஜி ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகுது, ரொம்ப கார்ட்டூனிஷன் அந்த மாதிரி ஃபீலே ஆகலை. எல்லாம் தெரிஞ்சது அந்த பிரம்மாண்டம் அந்த சிஜே கோயில் டாப் மேட்சாக இருக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த பாயிண்ட் இல்லாமல் பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். செகண்ட் ஒன்று, இந்த ஸ்டோரி இது மட்டும் இல்லை, இதுக்குமா வர எல்லா ஸ்டோரியுமே வால்மீகி ராமாயணத்தை பேஸ் பண்ணி வந்துங்க சொல்றாங்க. கம்ப ராமாயணத்தை யாரும் சொல்றதே கிடையாது, எந்த கடையும் கம்ப ராமாயணத்தை யாரும் எடுக்கிறதே கிடையாது, எல்லாம் வால்மீகி வரைக்கும் சொல்லிடுறாங்க. அது ஒரு சின்ன பாயிண்ட் என்னன்னா, வால்மீகியில அந்த மூக்க கேட்டுக்குள்ள அந்த மூக்கை மொத்தம் தான் வெட்டுவானுங்க, அவர் சொல்லியிருப்பார், நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனா கம்ப ராமாயணத்துல மூக்குக்கு பதில் வேற வெட்டி இருப்பதை அவர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ படத்துல அது காட்டினாக்கா சத்தியமா சொல்றேன், படம் செம்மடி விடும். எப்போதான் இது காட்டுவீங்க, இதுக்கு நீங்க சிம்பிளா அந்த வால்மீகி ராம சொல்லிட்டு போகலாமே, அதுலயாச்சும் கொஞ்சம் டீசெண்டா மூக்க மொத்தம் வெட்டி டீசெண்டா போயிடுச்சுல சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க மூக்க போல வேற ஏதாவது வெட்டியிருப்பாங்க, அவர் சொல்லியிருப்பாரு கம்பராம மூக்க போல வேற ஏதாவது வெட்டியிருப்பாங்க. அதனால ஒரு சங்கத்தை கூட்டி அரசரு ராவணன் சங்கத்தை கூட்டி அதுக்கப்புறமா சீட்டை காட்டாம நாடு சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் ஓகே. ஆனா மூக்க வெட்டுறதுல வேற வேற சீனெல்லாம் படத்துல காட்டினா ஒரு ஃபேமிலி படம், அது ஒரு காட் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஹிஸ்டாரிக்கல் படத்துல அது காட்டினாக்கா சத்தியமா சொல்ல பார்த்து செம்ம பேக்லேஷ் பண்ணும். ஸோ அது நெஞ்சு அது வைக்காம இந்த நல்லது. இன்னொன்று, சின்ன வயசு இந்த எல்லாரும் இந்த வால்மீகி ராமாயணத்தை பார்த்து 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 எல்லாருக்கும் அதுதான் பிடிச்சிருக்கு. கம்பராமாயணம் பார்க்கலாம், ஆனால் கம்பராமாயணத்தில் மூக்க வெட்டி கேரக்டரை தவிர்த்து அதாவது வால்மீகியில மூக்க வெட்டியும் மற்ற எல்லா கதையும் கம்பராமாயணம் இப்படி மிக்ஸ் பண்ணது மாற்றி மாற்றி போட்டாக்கா மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத தெரியாது. அவங்க இது எக்ஸ்பிரிமெண்டல் படமாக பார்க்கல. அதாவது படம் எடுக்கிறவங்க இந்த படத்தை எக்ஸ்பிரிமெண்டல் படமாகவே அவங்க எடுக்கல. ஜஸ்ட் மக்களுக்கு எந்த மாதிரி எதை பார்த்து பழகிருக்காங்களோ, எதை பார்த்து ஹிட் பண்ணியிருக்காங்களோ. என்ன சொல்றேன்னா, இந்த மகா அவதார் நரசிம்மா அந்த ஹிந்தி ரிலீஸ் ஆச்சுல, கிட்டத்தட்ட 3D இல்லாமல் 3D லெவலுக்கு ஒரு கேமரா ஆங்கில போட்டு எடிட்டிங்ல செம்ம மாஸ்க் பண்ணி சரியான வசூலாச்சு படம். 20 கோடி 25 கோடி பட்ஜெட் போட்டுருப்பாங்க, 200-250 கோடி இது வசூலாச்சு. செம்ம கலெக்ஷன். பார்த்த கட்டுறதுன்னு எப்படி மக்கள் பார்க்குறாங்க, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஒன்று தானே, எப்படி மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது அதே கதையை திரும்ப திரும்ப சொன்னாலும் அந்த மேக்கிங் குவாலிட்டி நல்லா தான் பார்க்குறாங்க, திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. ஏன்னா திரும்ப ஜென்ரேஷன் உருவாது, அது ஒரு விஷயம். பழைய ஜென்ரேஷனில் பார்த்தது இப்போ பார்க்கறத ஜென்சி காலம். ஸோ புது ஜென்ரேஷன் படத்தை பார்க்கறதுனால பழைய ஆளுங்களை போயிட்டு இப்போ புது ஆளுங்க படத்தை பார்க்குறாங்க. ஸோ இந்த படம் திரும்ப எடுத்தாலும் புது ஆளுங்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகிறதுனால இந்த படம் ஹிட் ஆகுது, அதை அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதில் அவங்க ரிஸ்க் எடுக்காம மக்கள் பார்த்துட்டு திரும்ப கொடுத்துருவோம், மக்கள் எதை பிடிக்குதோ, மக்கள் எதை வரவேற்கிறாங்க, எந்த கதையை வரவேற்கிறாங்களோ அதே நம்ம திருப்பி கொடுத்துருவோம். எதுக்கு புதுசா கதை ஏற்றுக்கிட்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி, அதாவது இப்போ எல்லாரும் வால்மீகி ராமாயணம் பண்ணி வால்மீகி ராமாயணம் எல்லா படம் பார்க்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ நம்ம திரும்பி கம்பராமாயணத்தை குத்தோம்னா அந்த மூக்கோ வேற வேற வெற்ற சீன் இருக்கும், அது மக்களுக்கு ஏற்றுப்பாங்களேன்னு தெரியாது. ப்ளஸ் அதில் வந்துட்டு ராவணனை கொஞ்சம் டீசெண்டா நல்லவன் கேட்ச மாதிரி காட்டு மெனக்கெட்டுருப்பாரு சொல்லியிருப்பார்ல கம்பர், அது மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு தெரியாது. ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ராமா தான் ஹீரோ, ராவணன் வில்லன், இந்த மாதிரி காட்டினாதான் அது மக்களுக்கு வந்து பழகிடுச்சு. ஸோ புதுசாக எக்ஸ்பிரிமெண்ட் காட்டுறேன்னு சொல்லி ஏதாவது காட்டினாங்கன்னா அது மக்கள் ஏற்றுப்பாங்களேன்னு தெரியாது. அது அவங்க பயமாக இருக்கலாம். எவ்வளோ பட்ஜெட் போடுறோம், 1500 கோடி மொத்தமாக 4000 கோடி வச்சுக்கோங்களேன், 2 பார்ட் சேர்த்து 4000 கோடி பட்ஜெட்டில் ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி நமக்கு கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணி ஏதாவது சொதப்பிச்சேன்னா அவ்வளோ பட்ஜெட் வேஸ்ட் ஆகிடும். அவங்க என்ன யோசிச்சிருக்காங்க அந்த மூவி டீமு, காலங்காலமாக அவங்களுக்கு என்ன கதை பிடிச்சிருக்கோ, எந்த கதையை பார்த்து பழகிருக்காங்களோ, எந்த கதையை ஏற்றுக்கிட்டாங்களோ அதே நம்ம கொடுப்போம். புதுசாக எதுவும் மாற்றி எக்ஸ்பிரிமெண்ட்ல பேரில் சொதப்ப வேணாம், சொதப்பினா காசு போட்ட காசு மொத்தம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு நினச்சிருக்காங்க.
அதனால தான் எல்லாரும் பார்த்த கதையை எல்லாருக்கும் அது பழகின கதையே கொடுத்துருக்காங்க தவிர புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் நினைக்கல. அப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா கதை மேக்சிமம் படம் ஃபிளாப் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா கதை புதுசு, எல்லாருக்கும் கனெக்ட் ஆகாம தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த இந்த வால்மீகி ஸ்டோரி வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆன ஒன்று, எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று, பிடிச்ச ஒன்று, பழகின ஒன்று. ஸோ அதை காட்டினாக்கா அவங்க அப்படியே ஃப்ளோவில் போய்டும், மக்கள் ஏற்றுப்பாங்க. ப்ளஸ் படத்தை விஷுவல்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு படம் வசூலாயிடும். ஆனால் நீங்கள் புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்கன்னா அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகாமல் டவுட் தான். அது ஒரு பாயிண்ட். கடைசியாக இந்த சிஜிஎல்லாம் விட்டுருங்க, தலையெல்லாம் போட்டு இன்னொன்று சொல்லியிருப்பார். செகண்ட் பார்ட் ட்ரைலர்ல எல்லாம் போட்டு காட்டிட்டாங்க சொல்லியிருப்பார். அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, புரியுது ட்ரைலர்லயே அந்த யானை எல்லாத்தையும் வாகனம் எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க, மூக்க வெட்டி எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க சொல்றாரு. விஷயம் என்னன்னா, இது ஆல்ரெடி மக்களுக்கு தெரியும். இப்போ இவங்க இதை மறைச்சா கூட படத்தை பார்க்கும்போது சர்ப்ரைஸ் இருக்காது. அந்த மூக்க வெட்டி கேரக்டர் வரும்போது சர்ப்ரைஸ் இருக்காது. இந்த கேஷிங்கை பார்த்த சர்ப்ரைஸ் இருக்குமான்னு தெரியல. ஆனா படத்தை பார்க்கும்போது மூக்க வெட்டுவாங்க, அது தெரியும். ராவணன் வந்து சீட்டை தூக்கிட்டு போவாங்க, தெரியும். எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அவங்க பார்க்க வரது கதையை பார்க்க வரல. நீங்கள் எடுத்துக்கிறது பர்த்டே குவாலிட்டி, ஒரு ஐமேக்ஸ் கேமரா. ஸோ ஒரு ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் உட்காந்துக்கிட்டு ஒரு பிரம்மாண்டத்தை அவங்க ரசிக்கணும்னு தான் வந்திருக்காங்க. இந்த பிராண்ட் நியூ மாதிரி, ஆடிசி மாதிரி. ஸோ அவங்க வந்தது கதையை பார்க்கல. கதை வந்து எல்லாம் தெரிஞ்சது தான். இப்போக்கே ஜென்சியாக இருந்தாலும் கதை தெரியும், எல்லாம் கதை கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன்னா ஜென்சியாக இருந்தாலும் வீட்டில் கேட்க மாட்டாங்களா, இது என்ன படமா, இது என்ன கதை கேட்க மாட்டாங்களா, கேட்டால் சொல்ல மாட்டாங்களா. மேபி சில பேர் கேட்காம அதை படத்தில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலாம், ஓகே தான். ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த கதையெல்லாம் தெரியும், வீட்டில் சொல்லி கொடுத்தது தான். ஸோ கதையை அவங்க கொடுத்தாலும், மூக்க வெட்டி கதை காட்டினாலும், அவங்க நான் அந்த ட்ரைலரை பார்த்தேன், இருந்தாலும் எனக்கு எதுவும் அந்த சீன்ஸை பார்க்கும் புதுசாக ஃபீல் ஆகலை. நான் அதை என்ஜாய் பண்ணது ஒன்றே ஒன்று என்னன்னா, அந்த ஒரு கிராஃபிக்ஸ், அந்த பிரம்மாண்டமும் கேரட் டைலாக்ஸும். இதுதான் நான் முக்கியமாக அந்த ராவணனுடைய யாஷ் டைலாக்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணேன். செகண்ட் அந்த முழுக்க நான் என்ஜாய் பண்ணது அந்த விஎஃப்எக்ஸ் மட்டும்தான். டாப் நாச் விஎஃப்எக்ஸ் இருந்துச்சு. அதை மட்டும்தான் நான் ட்ரைலர் என்ஜாய் பண்ணேன். அதை தாண்டி நான் கதையில் எதுவும் புதுசாக பார்க்கல. மூக்க வெட்டி காட்டணும் எனக்கு அந்த கதையை ஒவ்வொன்று சீன் காட்டும் போது எனக்கு பெருசாக எதுவும் இம்ப்ரெசிவ் கிடையாது, எதுவும் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் கிடையாது. ஏன்னா நான் பார்த்தது தான். ஸோ எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவ் இருக்காது. ஸோ அவங்க எல்லாமே காட்ட முழுசாக காட்டினாலும் இந்த படக்கிட்ட 3 மணி நேரம் போகுது. ஸோ 2.75 மணி நேரம் கிட்ட, 2.25 மணி நேரம் கிட்ட படம் இன்னும் ஃபுட்டேஜ் இருக்கும். எதுவுமே இல்லாமல் சும்மா இந்த சீரியல் மாதிரிலாம் போவேன். அவர் சொன்னா இப்போதான் ஞாபகம் வருது, சொன்னார் எல்லாமே சீரியல் மாதிரி இருக்கு, எல்லாம் இந்த சீரியலில் காட்டின மாதிரி இருக்குன்னா அவங்க புதுசாக சொன்ன மாதிரி தான். அவங்க புதுசாக ஏதாவது ஃபுட்டேஜ் கதையை லைட்டாக மாற்றினாலோ இல்லை அந்த ஸ்க்ரீன் பிளே மாற்றினாலோ எல்லாருக்கும் கனெக்ட் ஆக மாதிரி கேள்விக்குரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணால் அவங்க விரும்பல. அது ரொம்ப ரிஸ்கின்னு தெரியும், ஹை பட்ஜெட் வேறு. அதனால அவங்க இருக்கிறதையே கொடுப்போம், மாற்றணும்னு தெரியல. ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் இந்த அவதார் லாஸ்ட் இந்த ஆனிமே இந்த லைவ் ஆக்ஷன் சீரிஸ் வந்து ஞாபகம் இருக்கா? அவதார் ஃபேன்ஸ், நானும் அவதார் ஃபேன் தான். இந்த கார்ட்டூனை அனிமேஷனை பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. அப்படி லைவ் ஆக்ஷன் கொடுத்தோம்னா குவாலிட்டியில் ஓகே தான், குவாலிட்டி டாப் நச்சா இருக்கு. ஆனால் கதையை ஃபுல்லாக குழப்பி அடிச்சு சில பேருக்கு பிடிச்சிது, மெஜாரிட்டி ஆஃப் டான்ஸ் பிடிக்கவே இல்லை. அதேதான் அவங்க புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி புதுசாக கதையை சொல்கிற பேரை சொல்லி கடைசியில் அந்த கதை யாருக்கும் பிடிக்கவே இல்லை, கனெக்டே ஆகலை. அந்த ஸ்டோரி ரொம்ப குழப்பம் போயிடுச்சு. ஏதோ ஒன்று சீனு கொஞ்சம் எப்படி சொல்றது, நமக்கு பிடிச்ச மாதிரி போச்சு 1-2 சீன். ஸோ அதில் சீனை கனெக்ட் ஆச்சு. ஆனால் மெஜாரிட்டி ஸ்டோரி எல்லாமே கனெக்ட் ஆகலைன்னு ஒரு அதில் பிடிச்ச படத்தில் எங்கேயுமே கிடையாது. ஏன்னா மொத்தம் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. ஆனால் கதையை மட்டும் குழப்பிட்டாங்க, மொத்தம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க கதையெல்லாம். சீசன் 1 சீசன் 2, சீசன் 1 கொஞ்சம் கம்மி, சீசன் 2ல மொத்த ஸ்டோரியே மாறி போச்சு. அந்த மாதிரி காட்டினது என்னாச்சுன்னா மெஜாரிட்டி பிடிக்கவே இல்லை. ஆனால் சீசன் 3 எடுத்து முடிச்சுட்டுனாலும் ரிலீஸ் பண்ணி ஆகணும். மேபி சீசன் எடுக்காமல் இருந்தால் கண்டிப்பாக இது ரிப் ஆஃப், அதாவது ஷட்டனாக இருக்கும் பாதியிலேயே. சீசன் வந்திருக்க. அதான் நான் சொல்கிறேன், இப்போ அந்த அனிமேஷன் சீரீஸ்க்கே அப்படி நிலைமைன்னா அவதார் லாஸ்ட் ஆல்பம் எத்தனை பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க? நானும் ஃபேன் தான். ஒரு ஃபேனாக எனக்கு அந்த லைவ் ஆக்ஷன் சுத்தமாக செட்டே ஆகலை, ஒரு கனெக்டும் ஆகலை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ராமாயணமும் ஒரு எவ்வளோ பெரிய கதை, எவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் கதை, தலைமுறையாக எத்தனை படம் எடுத்தாலும் ஃப்ளாப் ஆகாமல் ஓடிட்டு அப்படிங்கும்போது இருக்கிற கதையை சொன்னால் ஃப்ளாப் ஆகாது. நம்ம புதுசாக எதை சொன்னால் கனெக்ட் ஆகாமல் போகலாம், எல்லாம் ஏற்றுக்காமல் போகலாம். ஸோ அது வேணான்னு சொல்லி மூவி டீம் நினச்சிருக்கலாம். அதனால தான் அவங்க எதுவுமே எந்த கதையிலையும் சரி ஸ்க்ரீன் பிளேலையும் சரி எதுலேயுமே அவங்க குழப்பி அடிக்காமல்
அந்த ஸ்க்ரீன் பிளே சினிமாட்டோகிராஃபி முதற்கொண்டு அப்படியே கொடுப்போம். அதுதான் மக்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அதுதான் மக்கள் அதை பார்த்து பார்த்து பழகி எடுத்துக்கிட்டாங்க. நம்ம புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேணாம்னு நினச்சிருக்காங்க. அது ஒன்று. கடைசியாக ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். இந்த படத்தில் ஆக்சுவலாக சாய் பல்லவி கேஸ்டிங் இந்த படத்தில் மட்டும் நான் பாயசனில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அக்செப்ட் பண்ணுவேன். ஏன்னா அவர் சொன்னதுக்காக தான் இந்த படத்தில் ஆக்சுவலாக சாய் பல்லவி கேஸ்டிங் பண்ணது வந்துட்டு அவங்களோட கேரக்டரு, அவங்க இது வந்து மாடஸ்டியை மெயின்டைன், அதாவது அவங்களுக்கு சொந்த மாடஸ்டி சொல்கிறேன். இந்த என்ன சொல்கிறது, மாடர்ன் கல்ச்சருக்கு மாடஸ்டி சொல்லலை, அவங்களோட மாடஸ்டி. வெளில அப்புறம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுறது, டீசெண்டாக மேக்கப் இல்லாமல் மேக்ஸிமம் நடிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட மாடஸ்டியால் தான் இது கேஸ்டிங். சீட்டா கரெக்டாக அவங்களுடைய ஃபேஸ்க்காக கேஸ்ட் பண்ணலை, அவங்களோட கேரக்டருக்காக சீதாமா இருக்காங்களே, சீதாமா குணமாக இருக்காங்களான்னு தான் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை மட்டும் நான் பாயசம் ஒப்பீனியன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவர் சொல்றது எல்லாம் அடிக்கிறாங்க, கேஷிங் கேவலம் அது கேவலுக்கு சொல்றாங்க. சத்தியமா சொல்ல இதுக்கு மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த படத்துல ரந்தீர் கபூர் தாண்டி, யாஷர் ராவணனை தாண்டி, சீதா மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் 100% பர்ஃபெக்ட் கேஸ்டிங்கை நான் சொல்லுவேன். நான் ட்ரைலர்ல தான் சொல்லியிருந்தேன். மற்ற கேரக்டரை தாண்டி சாய் பல்லவி தான் எனக்கு பிடிச்ச கேஸ்டிங் இந்த படத்துல. ஏன்னா சீதாவை கேஸ்ட் பண்ணது, ஏன்னா அவங்க எனக்கு பர்சனலாகவே எனக்கு அவங்களுக்கு பிடிக்கும். அதாவது ஆக்டரா சொல்ல தப்பா நினைச்சுக்கேன், ஆக்டரா அவங்க மாடஸ்டியை மெயின்டைன் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே இந்த படத்துல சீதா கேஸ்டிங்ன்றது பர்ஃபெக்ட் கேஸ்டிங் நான் ஃபீல் பண்றேன். மற்றவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு தெரியாது, ஆனா இந்த பாயிண்ட்ல நான் பாயசாலம் பாயிண்ட் அக்செப்ட் பண்றேன். இதை தாண்டி அவர் சொன்னது எனக்கு இந்த 3 பாயிண்ட் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் எல்லாம் சிஜே பண்ணிருக்கான்னு சொல்லி தோணுச்சு. செகண்ட் எல்லாம் ட்ரெயிலர் காட்டிதான் தோணுச்சு. ட்ரெயிலர் காட்டிட்டாங்கன்னா தான் எல்லாம் பார்த்து தான் ட்ரெயிலர் காட்டினா பெருசாக எக்ஸ்பெக்ட் இல்லை. படம் பார்க்கறது வெறும் அந்த சிஜே கிராஃபிக்ஸ்க்கு, அது ஐமேக்ஸ் பெரும் பிரம்மாண்டத்துக்கு, அந்த பிரம்மாண்டத்துக்கு மட்டும் தான் படத்துக்கு போவாங்க. இந்த படத்துக்கு கதைக்காக மேக்ஸிமம் ஆளும் கிடையாது. இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 2 பாயிண்ட் கொடுத்தாங்கல்ல. ஆனால் இன்னொன்று, இந்த படத்துல அந்த 3 விஷயம் ட்ரெயிலர் தாண்டி எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ், எக்ஸ்ட்ரா ஃபைட் சீன்ஸ், எக்ஸ்ட்ரா விஎஃப்எக்ஸ், அந்த பிரம்மாண்டெல்லாம் படத்துல இருக்கணும். அதுவும் நான் சொல்லிக்கிறேன். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ இருக்குல்ல, அந்த மாதிரி போயிடும். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ இருக்கிற 3 ஃபைட் சீனை தூக்கி ட்ரெயிலர்லயோ கிளிப்ஸ்லயோ போட்டுட்டு படத்துல ஃபைட்டே இல்லாம வெறும் பேச்சா மட்டும் போதும். ஒரு ஸ்பைடர்மேன் படம் பார்க்க வந்தா பேச்சா பார்ப்பாங்க, ஆக்ஷன்ஸா பார்ப்பாங்க. நோவே மாதிரி அமேசிங் ஸ்பைடர்மேன் மாதிரி. அது விட்டுப்பட்டு இவங்க இந்த 3 மணி படத்துல 3 நிமிஷம் தான் காட்டிட்டு படத்துல எதுவும் இல்லைன்னா கண்டிப்பா சொல்ல படம் சூத்திக்கும், பயங்கரமா படம் ஃபிளாப் ஆகும். அதே மாதிரி நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ காசு போட்டு கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். கண்டிப்பா 3 மணி நேரம் அந்த 3 நிமிஷம் ட்ரெயிலர் தாண்டி படத்துல எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருக்கும், அது மாதிரி தெரியுது. இதை தாண்டி நான் எதுவும் 2 பாயிண்ட் தான் பார்சல் அக்செப்ட் பண்ணுவேன். ஒன்று ஓவர் சிஜே சொல்லியிருக்காரு, செகண்ட் எல்லாம் கிரீன் ஸ்க்ரீனா, தேர்டு இந்த மாதிரி எல்லாம் ட்ரெயிலரில் காட்டிச்சாங்க. இதுக்கு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். சாய் பல்லவி கேஸ்டிங்கை போட்டிருக்கும் போது அவர் சொன்ன அந்த பாயிண்ட்டை நான் 100% அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதை மட்டும் நான் மறுக்கவே மாட்டேன். இதை தாண்டி இந்த படத்து மேலே உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸோ கருத்துக்கோ இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலே வேறு ஏதாவது படமோ இல்லை வேறு ஏதாவது வீடியோ, எதை பற்றி வீடியோ போடணுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை குட் பாய்.